எந்த ஒரு தொழிலில் போட்டி அதிகமானாலும் 2 நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா, அந்த தொழிலை யூஸ் பண்ணக்கூடிய யூசர்ஸ்க்கு முதல்ல சர்வீசஸ் அதிகமாக கிடைக்கும். ஒரு பெட்டர் சர்வீசஸ் கிடைக்கும். 2வது அதனுடைய விலை ரொம்ப ரொம்ப குறையும். சீப்பான சர்வீசஸ் ப்ளஸ் பெட்டர் சர்வீசஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இது நிறைய போட்டிகள் அதிகமானா, நான் நல்லா செய்கிறேன், நீ நல்லா செய்கிறேன்ட்டு இப்படி வரும். இதே நிலைமை அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பேங்க்குகளுக்கு வரலாம். அதை பற்றி தான் இந்த எபிசோடில் தெளிவாக, விரிவாக, எளிமையாக பார்க்க போகிறோம். இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா அல்லது ஜீரோ ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்கான்றதை இந்த எபிசோடில் முடிவில் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 200 ஆண்டுகள் பின்னோக்கி போகணும். ஆக்சுவலாக 1837 1863 வரைக்கும் ஒரு எரா இருந்தது. அந்த எராக்கு பேர் ஃப்ரீ பேங்கிங் எரா. அதாவது அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் பிரதான பேங்க், சென்ட்ரல் பேங்க்னு எதுவுமே கிடையாது. அந்தந்த பேங்க்கு அந்தந்த ஒரு அவங்கவுங்களுக்கு தேவையான ரூபா நோட்டுகளை அச்சடித்து வெளியில் விடலாம். இதனால் என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்க்குகளுக்கு இடையே பெரிய போட்டி இருந்துச்சு. என்ன போட்டின்னா, என்னோட கரன்சி தான் நல்ல ஸ்ட்ராங்கான கரன்சி, இன்னொரு பேங்க் என்னோட கரன்சி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கரன்சின்னு. அதனால் மக்களுக்கு நல்ல சர்வீசஸ் கொடுத்தாங்க, சீப்பான சர்வீசஸ் கொடுத்தாங்க. ப்ளஸ் இதில் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு. கவுண்டர்ஃபீட், அதாவது டூப்ளிகேட் நோட்ஸ், கள்ள ரூபா நோட்டுகள் நிறைய புழக்கத்துக்கு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருந்தது அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பிரதான பேங்க் ஒன்று உருவாக்கி எல்லாமே ஒரே கரன்சிக்கு அடியில் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இது நடந்தது 1863 37லேருந்து 63 வரைக்கும். இப்போ அதே மாதிரி பேங்க்குகள்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதே கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் 2 கொண்டுட்டு வராங்களோன்னு ஒரு ஐயப்பாடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க பேங்க்குக்கு தேவையான ஸ்டேபிள் காயின்ஸை உருவாக்க சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்காவாக இருக்கட்டும், சிட்டி பேங்காக இருக்கட்டும், மோர்கன் ஸ்டான்லியாக இருக்கட்டும், ஜேபி மார்கனாக இருக்கட்டும், கோல்ட்மேன் சாட்சாக இருக்கட்டும், இது எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, தே கோயிங் டு கிரியேட் தேர் ஓன் ஸ்டேபிள் காயின்ஸ். அந்த ஸ்டேபிள் காயின்ஸை கிரியேட் பண்ணி அவங்க வெளியில் விட போகிறாங்க. இதனால் அந்த ஸ்டேபிள் காயின்ஸை வச்சு யூ கேன் ஆக்சஸ் டிஜிட்டல் ஆசட்ஸ், கிரிப்டோ கரன்சிஸாக இருக்கலாம், டோக்கனைஸ்டு ஆசட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு சொன்னால் அந்த ஸ்டேபிள் காயின்ஸ் வழியாக தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ணுறாங்க. ஒன்று. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டாலரோட மதிப்பு ரொம்ப குறையுது. என்ன காரணம்னா, சைனா கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க. 2வது பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து அவங்க ஒரு கரன்சியை கொண்டுட்டு வந்துட்டு யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டாக கொண்டுட்டு வரோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முறியடிக்கணும்னு சொன்னால் தே நீட் தட் ப்ரெசன்ஸ். அந்த யூஎஸ் டாலரோட ப்ரெசன்ஸ் அதிகமாக மக்களுக்கு தெரியணும். அதே மாதிரி உலக மக்கள் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும்னு சொன்னால் டெக்னாலஜிக்கு தகுந்தபடி மாறிக்கணும்னு சொல்லிட்டு தே ஆர் இன் டு திஸ் பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி. இன்னொரு நல்ல விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ஸ்டேபிள் காயின்ஸில் 95% ஆஃப் ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாமே யூஎஸ்டி, அமெரிக்கன் டாலரை பேக்கப் பண்ணி தான் இருக்குது. ஒன்று. 2வது அதே 95% ஸ்டேபிள் காயின்ஸும் எல்லாமே ப்ரைவேட்டில் தான் இருக்குது, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லை. ஸோ கவர்மெண்ட் இந்த சென்ஸ் ஃபெடரல் பேங்க்கோட கண்ட்ரோல்லையோ அந்தந்த பிரதான பேங்க் கண்ட்ரோலில். இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறது மார்ச் 7ஆம் தேதி நடந்த கிரிப்டோ சம்மிட். ஸோ அதில் ட்ரம்ப் சில விஷயங்கள் சொன்னார். ஏன்னா லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ற மாதிரி சொன்னார். ஸோ டிஜிட்டல் ஆசட்ஸ் கொண்டுட்டு வரணும்னாரு. இன்னொன்று குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் கிரிப்டோ அசட்ஸ்ன்னு சொல்லலை, கிரிப்டோ ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லலை, பிட்காயின் ரிசர்வ்ஸ்ன்னு தான் சொன்னார். ஒன்று. 2வது அந்த ட்ரெஷரியோட ஹெட் இருக்கார் இல்லையா, ஸ்காட் பெசன்ட், அவர் சொன்னது ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நோட் பண்ணணும். அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூஎஸ் டாலர் தான் பிரதான கரன்சியாக இருக்கும். ஆனால் அது பிரதான கரன்சியாக இருக்கிறதுக்கு ஸ்டேபிள் காயின்ஸை வச்சு அந்த பிரதான கரன்சியாக முன்னிறுத்துவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இனி வரும் காலங்களில் அமெரிக்காவில் இருக்க எல்லா பேங்க்குமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் காயின்ஸை அவங்கவுங்க உருவாக்கி அந்த ஸ்டேபிள் காயின்ஸை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஆசட்ஸை எக்ஸ்போஸ் பண்ண விடுவாங்க, அல்லது வாங்குறது விற்கிறது அது வழியாக செய்ய விடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டாலர் வீழ்ச்சி அடையாதுன்றது ஒன்று. 2வது இது மக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் சீப்பாக இருக்கும். ஏன்னா போட்டி நிலவும் பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கும், கோல்ட்மேன் சாட்சுக்கும், ஜேபி மார்கனுக்கும், சிட்டி பேங்க்குக்கும் நடுவில் போட்டிகள் இருக்கும். என்னோட காயின் அதிகம் வாங்குவாங்களா, உன்னோட காயின் அதிகம், அதை ஸ்டேபிள் காயினை வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போட்டினால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தே வில் கெட் அ வெரி சீப்பர் சர்வீசஸ். அட் தி சேம் டைம் அந்த கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் ஹையர் கஸ்டமர் சர்வீஸ், பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று ஷிஃப்ட்டுன்னு அப்படின்னு இருக்கும். கிராஸ் பார்டர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்குலாம் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அளவுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 3 முக்கியமான அட்வான்டேஜ் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேபிள் காயின்ஸ்னால. ஏற்கனவே சைனா அவங்களோட ஸ்டேபிள் காயினை உருவாக்கிட்டாங்க, வெளியில் விட போகிறாங்க. ஆஸ்திரேலியா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா ஒரு ஸ்டேபிள் காயின் கிடையாது, ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனி ஸ்டேபிள் காயினாக விடுற மாதிரி ஒரு பர்டிகுலர்
அமெண்ட்மெண்ட் ஒரு பர்டிகுலர் லாவை கொண்டுட்டு வராங்க. இந்த பர்டிகுலர் ஸ்டேபிள் கரன்சிஸை உருவாக்குறதுக்குன்னு 2 ஆக்டை வந்து அமெரிக்கா முன்மொழிஞ்சிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டேபிள் ஆக்ட், இன்னொன்று வந்து ஜீனியஸ் ஆக்ட். ஸ்டேபிள் ஆக்ட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வயர்ஸ் ஸ்டேபிள் காயின் issuers to maintain 1:1 reserves in US treasuries or கேஷ் டெபாசிட்ஸ். இது ரொம்ப தெளிவாக இந்த ஆக்ட் சொல்லிடுது. 2வது ஆக்ட் என்னன்னு சொன்னால் ஜீனியஸ் ஆக்ட்னு சொன்னேன். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட்ஸ் நேஷ்னல் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் டு இஷ்யூ அண்ட் செட்டில் ஸ்டேபிள் காயின்ஸ் அண்டர் ஓசிசி ஓவர்சைட்னு சொல்கிறாங்க. ஓசிசின்னு சொன்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் தி கரன்சி, ஆஃபீஸ் ஆஃப் தி கண்ட்ரோலர் ஆஃப் தி கரன்சி. ஸோ இந்த 2 ஆக்டும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த ஆக்டை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆகஸ்ட்டில் ஓட்டிங்க்கு வரும். ஆகஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாமே வந்து நடைமுறைக்கு வந்துடும். ஸோ இதனால் என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் கிரிப்டோ அடாப்ஷன் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பேங்க்குகள்லேருந்து ஈஸியாக கிரிப்டோவை வாங்க முடியும், டிஜிட்டல் ஆசட்ஸை வாங்க முடியும், டோக்கனைஸ் ஆசட்ஸை வாங்க முடியும். ஸோ இதெல்லாமே நடைமுறைக்கு வரும்போதும் இது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்குமா, அல்லது வந்து இதனால் ஏதாவது இடர்பாடுகள் இருக்குமா, ஒன்லி டைம் நோஸ். ஏன்னா வந்து ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் இது எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு நடுவில் இப்பயே பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பேங்க் ஹஸ் இஷ்யூட் சம் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் டு கிரியேட் ஸ்டேபிள் காயின்ஸ். அந்த ஸ்டேபிள் காயின்ஸை உருவாக்குறதுக்கு ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் நிறைய பேங்க்குகளுக்கு வந்துருச்சு. அதில் இருக்க எம்ப்ளாயிஸ் நிறைய பேருக்கு தெரியும். தே ஆர் கிரியேட்டிங் தேர் ஓன் ஸ்டேபிள் காயின்ஸ். அவங்களுடைய தனி ஸ்டேபிள் காயின்ஸை உருவாக்கிக்கிட்டு வராங்க. 1837 இருந்த ஃப்ரீ பேங்கிங் எராக்கும் இப்போ இருக்கக்கூடிய இப்போ கொண்டுட்டு வந்திருக்க ஸ்டேபிள் காயின் எராக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேங்க்கும் தனித்தனி கரன்சி, ஃபியாட் கரன்சியை அச்சிடப்பட்ட நோட்டு, ரூபாத்தாள், பேப்பரில் செஞ்ச அந்த ரூபாத்தாள், அந்த டாலர் தாள் இருக்கு இல்லையா, அதையே அவங்க அச்சடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் டிஜிட்டலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிள் காயினை உருவாக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1:1 US டாலர் மட்டும்தான் இருக்கும். ஸோ பழசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பேக்கப் வச்சுருந்தாங்க. கோல்டு பேக்கப்பாக இருக்கலாம், சில்வர் பேக்கப்பாக இருக்கலாம், வேறு ஏதாவது டாலர், வேறு ஏதாவது விஷயங்கள் பேக்கப்பில் இருந்திருக்கும். அப்போ 1837 இப்போ வந்து எல்லாமே பேக்ட் அப் எய்தர் பை தி ட்ரெஷரிஸ் ஆர் பை தி கரன்சி, கேஷ் டெபாசிட்ஸ் வழியாக தான் இருக்கணும். 100 USD வந்து USDT, அதாவது US டாலர் ஸ்டேபிள் காயின் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா விட்டாங்கன்னா, அந்த 100 காயின் வெளியில் வந்துச்சுன்னா 100 USD வந்து என்ன இருக்கணும்னா அங்கே டெபாசிட்ஸில் இருக்கணும். $1,00,000 அவங்க வெளியில் விட்டாங்கன்னா $1,00,000 வந்து டெபாசிட்ஸில் இருக்கணும். இதே தான் வந்து சர்க்கிள் பண்ணுறாங்க. ஆனால் இட்ஸ் ப்ரைவேட் என்டிட்டி. தெத்தர் பண்ணுறாங்க, அதெல்லாம் ப்ரைவேட் என்டிட்டி. அந்த ப்ரைவேட் என்டிட்டியை வந்து ஒழிச்சிட்டு கவர்மெண்ட்டே அதை செஞ்சால் என்ன இருக்குன்னு சொல்லி முன்னெடுப்பு எடுத்து இதை செஞ்சுருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட்ஸ் கோயிங் டு டூ இன் தி மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி இது பெனிட்ரேட் ஆக போகுது, உலக நாடுகள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே வந்து US டாலரோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஒவ்வொரு நாடுகளும் ட்ரேடிங்க்கே US டாலரை வந்து குறைச்சிக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இது மாதிரி ஒரு ஆக்ட், இது மாதிரி ஒரு லாவை கொண்டுட்டு வந்து ட்ரம்ப் வந்து வெளியில் விட்டுருக்காரு. இது எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு இது சக்சீட் ஆகும், அது ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்குமா, அல்லது வந்து ஒன்றும் இல்லாத ஜீரோவாக முடிஞ்சிருமான்றது காலம்தான் பதில் சொல்லும். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு எபிசோடில் ஒரு நல்ல காயின் அல்லது டோக்கனோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.